சந்தைக்கு போலாமாங்க? சந்தைனாலே ஒரு தனி சந்தோஷந்தாங்க. கூட்டம், ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், அதுக்கப்புறம் கிராமத்து ஒரு வைபு, இது எல்லாமே மனசுக்கு ஒரு காமான ஃபீல் தருங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த சந்தைக்கு தான் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வருவோம். வாரத்துல 1 நாள் சனிக்கிழமை வந்து எங்க ஊர் மார்க்கம்பட்டி சந்தை. அப்பலாம் வந்து வாரத்துக்கு 1 நாள் தான் போய் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஆகட்டும், அதுக்கப்புறம் காய்கறி ஆகட்டும் எல்லாமே வாங்கிட்டு வருவோம். இடையில போய் கடைக்கு போய் வாங்குற பழக்கம் அப்பல்லாம் எங்களுக்கு கிடையாது. 15 வருஷத்துல நான் ஒரு தடவ கூட திருப்பி எங்க சந்தைக்கு போனதே கிடையாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். இதுதாங்க நான் படிச்ச ஸ்கூலு. இந்த ஸ்கூல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. இந்த ஸ்கூல்ல தான் நான் 12த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மார்க்கம்பட்டி. நீங்க யாராவது இந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எங்க ஊருக்கும் மார்க்கம்பட்டிக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. 1 கிலோமீட்டர் தான். நாங்க நடந்தும் போவோம். இல்லன்னா சைக்கிள்ல தான் அப்பலாம் போவோம். கவர்மெண்ட் சைக்கிள் குடுத்துருப்பாங்க ஸ்கூல்ல இருந்தே. மார்க்கம்பட்டி சந்தைக்கு வந்தாச்சுங்க. நான் கல்யாணம் ஆகுறப்ப இருந்த மார்க்கம்பட்டிக்கும், இப்ப இருக்கிற ஊருக்கும் எவ்வளோ மாறியிருக்கு. ஊரே வந்து அப்படியே நல்லா டெவலப் ஆயிருக்குது. அப்பலாம் வந்துட்டு இவ்ளோ கடைகள்லாம் கிடையாது. சொல்லி வச்ச மாரி ஒரு 4, 5 கடை தான் இருக்கும். அதுல தான் வந்து வாங்க வேண்டியதா இருக்கும். இப்ப திருமுன பக்கம்லாம் கடை, ரோடு எல்லாமே வந்து பெருசு பண்ணிட்டாங்க. சந்தைய வந்து சின்னது பண்ணிட்டாங்கங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சந்தை பார்த்தீங்களா, ரொம்ப குட்டியாயிருச்சு. அப்பலாம் வந்து நல்லா பெருசா இருக்கும். அவ்ளோ கூட்டம் இருக்கும். உள்ள போய் வெளியில வர்றதுக்கே அவ்ளோ நேரம் ஆகும். சும்மா சுத்திட்டு வர்றதுக்கே. இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதாயிருச்சு. அப்படி போயிட்டு இப்படி வர்ற மாதிரி, காலங்கள் மாற மாற பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து மாறி போயிருதுங்க. கரெக்ட்டா நாங்க சந்தைக்கு போய் காய் வாங்கலாம் அப்படின்னு போறப்ப, என்னோட ஃப்ரெண்டுங்க 15, 20 வருஷம் ஆச்சு அவள பார்த்து. ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தது. இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். எனக்கு பார்த்தோனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. தஸ்மியா, கௌசல், அதுக்கப்புறம் ரூபினா 2 பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க புர்கா போட்டிருந்தனால எனக்கு அடையாளமே தெரியல. அவங்களே தான் பார்த்துட்டு ஹாய் சொன்னாங்க. ரூபினாவோட பையன், அவளே இந்த சைஸ்ல தான் இருந்தா நான் பார்க்கும்போது. இப்ப பாருங்க அவளோட பையன் எவ்வளோ பெருசாயிட்டான்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாரி சந்தைக்கு போறது, நம்ம வளர்ந்த ஊர்களுக்கு வெளியில போறப்ப நம்ம நம்ம கூட இருந்தவங்க நெறைய பேர்த்த பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குங்க. காயெல்லாம் பார்த்தீங்களா, எங்க ஊர் சந்தையில எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுன்ட்டு. என்னென்ன காய் தேவையோ எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேங்க. எனக்கு காய் வாங்குறதுக்கே வந்து கை வரல. அவ்ளோ எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. சுத்தி சுத்தி எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுன்ட்டு, அவங்க கூட பேசுறதுக்கு தான் கரெக்ட்டா இருந்தது. ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரவே இல்லைங்க. இதாங்க எங்க ஊர் சந்தை. நீங்கலாம் சந்தைக்கு போய் காய்கறி வாங்கியிருக்கீங்களா? அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு சந்தைக்கு வந்தனால எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. என்னதான் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு அ காய்கறி வாங்குனாலும், கிராசரிஸ் வாங்குனாலும், இந்த மாரி இடங்கள்ல வாங்குறப்ப தான் வந்து ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். நம்மளோட சொந்தக்காரங்கள, நம்ம கூட பழகுனவங்கள பார்க்குறப்ப சந்தோஷமாவும் இருக்குதுங்க. நீங்களும் ஊருக்கு போனீங்கன்னா, கண்டிப்பா இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நான் இத்தன வருஷமா மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் ஊருக்கு வந்தா கண்டிப்பா நான் சந்தைக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்க. எனக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு, அப்படியே பாப்பா அவங்க வந்து இதுவரைக்கும் சந்தைய பார்த்ததே இல்ல. அதனால அவங்களுக்கு சந்தையெல்லாம் சுத்தி காமிச்சுட்டு, நாங்க போனதே வந்து ஒரு 5:30 மணிக்கு மேல தான் போனோங்களா, அதனால வந்துட்டு நல்லா இருந்தது. வெயிலும் இல்லாம கிளைமேட் சூப்பரா இருந்தது. அங்கங்க நின்னு எல்லார்கிட்டயும் பேசிட்டு, அதுக்கப்புறம் என்னோட கிளாஸ்மேட்ஸே வந்து அங்க கடையெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க கடைக்கெல்லாம் போயிட்டு, பார்த்துட்டு, பேசி எல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கே 7 மணிக்கு மேல ஆயிருச்சுங்க நாங்க வீட்டுக்கு போம்போது. என்னதான் காலங்கள் மாறுனாலும், நம்ம குழந்தைகளுக்குமே நம்ம இப்படிதான் வாழ்ந்தோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் குடுக்கணுங்க. அப்பதான் வந்து அவங்க அந்த பழமை மாறாம கொஞ்சமாவது வருவாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மள மாரி அவங்களுக்கு வாழ்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறது நம்ம கடமை. இவ்ளோ நாளா வந்து நான் என் பசங்களுக்கு இந்த மாரி ஒரு விஷயங்கள நான் கத்து தரணும்னு எனக்கு தோணவே இல்ல. இப்ப அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசா பார்க்கும்போது, "ஓ! இவ்ளோ நாளா நம்ம இதெல்லாம் காட்டாம விட்டுட்டோமே!" அப்படின்னு எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. உங்க வீட்லயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா, நீங்க எப்படி வாழ்ந்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா குழந்தைகளுக்கும் சொல்லிக் குடுங்க. அவங்களும் கத்துக்குவாங்க. காலம் மாறிக்கிட்டே போது. வருங்காலத்துல எப்படி வாழ்வாங்க அப்படின்னே தெரியல. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளோட பழமைய நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறது தான் நம்மளுக்கு நல்லதுன்னு தோணுது. அப்படியே நாங்க வெளியில வந்துட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னாடியிலருந்து இந்த அக்கா கிட்ட தான் நாங்க பூ வாங்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு அந்த அக்கா எப்படி இருந்தாங்களோ, இன்னைக்கும் அப்படியே தாங்க இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்களுக்கு என்ன பார்த்தோனே ரொம்ப சந்தோஷம். எங்க ஊர்ல எல்லாம் பூ வந்து பச்சை கலர் நூல்ல தான் கட்டியிருப்பாங்க. இங்க சென்னையில எல்லாம் வெள்ளை கலர் நூல்ல கட்டியிருப்பாங்க. அந்த பச்சை கலர் நூல்ல மல்லி மொட்டா கட்டுறப்ப
அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த அக்கா தான் அவங்க. மார்க்கம்பட்டி அந்த நியர்பை ஏரியால இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அக்கா கடை பூனா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்லா நேர்மையான அக்கா இவங்க. என்ன பார்த்தோனே எனக்கு ஃப்ரீயாவே 2 கவர் பூ குடுத்துட்டாங்க. காசு குடுத்ததுக்கு வாங்க மாட்டேன்ட்டாங்க. "உன்கிட்ட நான் இவ்ளோ நாள் கழிச்சு எங்கம்மா காசு வாங்குறது?" அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்கள பார்க்கறதுக்கு. அப்படியே எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. பாப்பா தான் நான் வண்டி எடுக்கிறேன்னு சும்மா எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க. நான் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேனோ, அத விட டபுள் மடங்கு சந்தோஷம் அவங்க 2 பேர்த்துக்கும். "உங்களுக்கு இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சந்தைனா இப்படிதான் இருக்குமா? என்ன உங்களுக்கு ஃப்ரீயாவே பூலாம் குடுக்குறாங்க?" அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிருச்சு. இவ்ளோ நல்லா பேசுறாங்க எல்லாரும். இவங்கலாம் நம்ம சொந்தக்காரங்களா? அவங்கள பொறுத்தவரைக்கும் சொந்தக்காரவங்க மட்டும் தான் நல்லா பேசுவாங்க அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, இந்த மாதிரி பழக்கவழக்கங்கள் இருக்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு தான் அவங்க புதுசா பார்க்குறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. இதுதாங்க எங்க ஊர் மார்க்கம்பட்டி. இந்த மாரி பஸ் எல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஆனா, இப்போ பஸ் எல்லாம் முன்ன மாரி இல்ல. கலரு எல்லாமே மாத்திட்டாங்க. அப்படியே நாங்களும் பஸ் பின்னாடியே கிளம்பிட்டோங்க. நாங்களும் அப்படியே பஸ்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர வர பாப்பா இடையில வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தாங்க. நான் படித்த ஸ்கூலு, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, எது உங்கள் கிளாஸு, எங்கே நீங்கள் உட்காருவீங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்தாங்க. நாங்கள் வெளியிலேயே நின்று ஸ்கூலை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, இதுதான் வந்து எங்கள் கிளாஸு, இதுதான் வந்து நாங்கள் விளையாண்ட இடம், அந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு வரோம். அவங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய கிரவுண்டா ஸ்கூலில் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்க ஸ்கூல்லலாம் வந்து அவ்வளோ பெரிய கிரவுண்டு இருக்கிறது ரேர் தான். இல்லைன்னா ப்ரைவேட்ல கிரவுண்டு வாங்கி அங்கே தான் பசங்களை விளையாட வைக்கிறாங்க. அந்த ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் கிரவுண்டை பார்த்தோன்னே இவங்களுக்கு இவ்வளோ பெரிய கிரவுண்டு இருக்குது, அப்போ எவ்வளோ நேரம் உங்களை விளையாட விடுவாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த இடம்லாம் வந்து அப்படியே காலியாக இருக்குங்க. ஆனால் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக கடையாயிருச்சு. ஊரே ரொம்பவே மாறி போச்சு. அப்படியே ஸ்கூலை பார்த்துட்டே பழைய ஞாபகங்களை யோசிச்சுக்கிட்டே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே இருட்டியே போச்சு. வந்து இறங்குனதுலேருந்தே எங்க அம்மாகிட்ட வந்து இப்படி பார்த்தோம், அப்படி பார்த்தோம், சந்தை இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னு கதை கதையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே நான் வாங்குன காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு, பூ குடுத்தாங்க இல்லையா, பூக்கார அக்கா, அத அப்படியே கட்டலாம் அப்படின்ட்டு பாப்பா கிட்ட எடுத்து குடுத்துட்டு, நானும் உட்காந்து கட்ட ஆரம்பிச்சுட்டேங்க. வெளியில போயிட்டு வந்த டயர்ட்ல சின்ன பாப்பா அப்படியே தூங்கிட்டாங்க. நானும் பெரிய பாப்பாவும் பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு, அப்படியே பேசிட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு. இதுதாங்க நம்ம கிராமத்து வாழ்க்கை. நீங்களும் உங்க குழந்தைங்கள ஊருக்கு கூட்டிட்டு போய் கண்டிப்பா இந்த மாதிரி அனுபவங்கள குடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.